இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம், நம்ம குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரியே இருக்கணுமே, நம்மளுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? ரெண்டே பொருள் தாங்க, ப்ரெட்டும் முட்டையும் இருந்தால் போதும். அதை வச்சு ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 3 குடமிளகா கலரையுமே எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குடமிளகா ஒரு கலர் தான் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சள்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேப்பில் நான் முட்டையை வேக வச்சு எடுத்துட்டேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதோட ஆட் பண்ணி சும்மா ஒரே ஒரு கிண்டிக்கோங்க. கிண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மைனஸ், கொஞ்சம் கெச்சப் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இப்போ ப்ரெட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரெட் எடுத்து அரைக்கிறதுக்கு தனியாக வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2 முட்டையை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை முழு ப்ரெட்டாக இருக்கும் இல்லையா, அதை இது மாதிரி டபுள் சைடும் நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா கருகிரும், நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரெட்டில் நம்ம முட்டையில் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 ப்ரெட்டையும் சேர்த்து இது மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வெளியில் இருக்குது கொஞ்சம் நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அதை எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நடுவில் சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலாவை நம்ம உள்ளே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா அந்த இதுக்குள்ளெல்லாம் மசாலா எல்லாமே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாமே வதக்கிட்டோம். இதையும் நம்ம எண்ணெயில் பாயில் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதை கட் பண்ணி இது மாதிரி உள்ளே வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது குடமிளகா, அந்த மசாலா, அந்த முட்டை, அந்த ப்ரெட்டெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.